தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மறக்க மாட்டோம். சமூக வலைதளங்கள் மூலமாக சீமான் மீது அவதூறு பரப்பிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மறக்க மாட்டோம். சமூக வலைதளங்கள் மூலமாக சீமான் மீது அவதூறு பரப்பிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு எதிராக திமுக செய்த செயல்களை விட நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமானுக்கு எதிராகத்தான் திமுக செயல்பட்டது என்று சொல்ல வேண்டும். சீமான் மீது சமூக வலைதளங்கள் மூலமாக அவதூறு பரப்பியது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் சீமான் பாஜகவோடு 1000 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளார் என்றெல்லாம் அவதூறு சொன்னார்கள். நிர்மலா சீதாராமனை அடிக்கடி போய் சந்திக்கிறார் என்று சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் சீமானுக்கு ஓட்டு போடுவது ஒன்றுதான், பாஜகவுக்கு ஓட்டு போடுவது ஒன்றுதான் என்றெல்லாம் திமுக அவதூறு பரப்பியது. சமூக வலைதளங்கள் மூலமாக, அதாவது தனியார் சமூக வலைதளங்கள் மூலமாக யூடியூப் ரூட்டர்ஸ், முக்தார் ஆகியோருக்கு பணங்களை கொட்டி திமுக சீமான் மீது அவதூறு பரப்பியது. மேலும் சீமானை குறித்து அவதூறாக வீடியோ போடுபவர்களுக்கு மாதந்தோறும் பண உதவி செய்தது இந்த திமுக தான். மேலும் ஒரு திரைப்பட நடிகையை அழைத்து வந்து சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூற வைத்து சீமானை அசிங்கப்படுத்தியது இந்த திமுக தான். கடந்த 5 வருடம் விஜயலட்சுமி என்ற நடிகை மூலமாக திமுக சீமானுக்கு பல்வேறு இன்னல்களை கொடுத்தது. இதை விஜயலட்சுமியே கடைசியில் ஒத்துக்கொண்டார். திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டுதான் தான் சீமானை பற்றி அவதூறாக பேசியதாக விஜயலட்சுமியை ஒப்புக்கொண்டார் என்பது வேறு விஷயம். ஆக கடந்த 5 ஆண்டுகளில் திமுக சீமானுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் இடைஞ்சல் பண்ணாங்க. சமூக வலைதளங்களை புரட்டினாலே சீமானை பற்றி அவதூறாக பேசுகின்ற வீடியோ தான் வரும். சீமான் காசு வாங்கிட்டு தனித்து நிற்கிறாப்புல, அவருக்கு சட்டசபைக்கு போகணும், பாராளுமன்றத்துக்கு போகணும்னா கூட்டணி வைக்கணும், அவர் கூட்டணி வைக்காமல் சீமான் தனித்து நிற்கிறாருன்னா அவர் பாஜகட்ட துட்டு வாங்கிட்டாப்புல, அதிமுகட்ட காசு வாங்கிட்டாப்புல, காசு வாங்கிட்டு பெட்டி வாங்கிட்டு தனியாக நிற்கிறாப்புல அப்படின்லாம் அவதூறு பரப்புனாங்க. அதே போன்று சீமான் வீட்டில் காவல்துறை அத்துமீறி அவர் வீட்டு பாதுகாவலர்களை கடுமையாக தாக்குனாங்க. நாம் தமிழர் கட்சியை எவ்வளோ தூரம் உடைக்கணுமோ அவ்வளோ தூரம் உடைச்சாங்க. ஆக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக சமூக வலைதளங்கள் மூலமாக சீமானுக்கு அவதூறு பரப்பியது. இதை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் யாரும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம்.